தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நியாய விலைக் கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடை திறப்பு விழா அரியாங்குப்பம் பழைய கடலூர் சாலையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பட்டாசு விற்பனை கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சங்க மலிவு விலை பட்டாசு விற்பனை கடைகள் மூலகுளம் அரிமா சங்க கட்டிட வளாகம், லாஸ்பேட்டை உழவர்கரை நகராட்சி மீன் வணிக வளாக கடை மற்றும் திருக்கனூர் கூனிச்சம்பட்டு மெயின் ரோடு VIP நகர் சுதர்சன் மகால் வளாகத்திலும் துவங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மின்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பல்வேறு பணிகள் குறித்து உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் மின்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதியில் குறைந்த மின்னழுத்தம் காணப்படும் பகுதிகளில் புதிய மின்மாற்றிகள் அமைப்பது, தற்போது மின்துறை மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதுவகை ABC ஏரியல் பஞ்ச்டு கேபிள் உயர் மின் கேபிள்களை தொகுதி முழுவதும் அமைத்தல், மேலும் மின் நிறுத்தம் ஏற்படும் பகுதிகளில் புதிய மின் கம்பிகளை நிறுவி மின் விநியோகத்தை பலப்படுத்துதல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவான ஆலோசனை நடைபெற்றது. ஆலோசனையில் மின்துறை தலைமை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன், செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள் உள்ளிட்ட மின்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் ஆலோசனை கூட்டத்தின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொகுதி முழுவதும் உள்ள சாலைகள் சீரமைக்கும் பணி மற்றும் மடுக்கரை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி மற்றும் ரூபாய் 16,58,00,000 மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 570 மதிப்புள்ள தீபாவளி மளிகை பொருட்கள் விரைவில் வழங்கப்படும் எனவும், ரேஷன் கடைகளில் நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமை இன்னும் ஒரு சில வாரங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் எனவும், மடுக்கரை பகுதியில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபம் கட்டப்படும் எனவும், தொகுதி முழுவதும் அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவேற்றப்படும் எனவும், மாநிலத்தின் வளர்ச்சிக்கான தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், அப்பகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில கழக செயலாளர் அன்பழகன் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் தலைமையில் மாநில செயலாளர் அன்பழகன் நீடூடி வாழ வேண்டி ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிமுகவினர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை, சுப்பையா சாலையில் இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயத்தில் பிரார்த்தனை மற்றும் கௌசிக பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் பாலாபிஷேகம் நடத்தப்பட்டன. பின்னர் ஆலயங்களில் செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகளின் பிரசாதங்கள் மாநில செயலாளர் அன்பழகனிடம் வழங்கப்பட்டன. பிறந்தநாள் விழாவை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், மாநில கழக துணைத் தலைவர் ராஜாராமன், மாநில மகளிர் அணி இணை செயலாளர் கோமலா, மாநில கழக இணை செயலாளர்கள், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர்கள், உழவர்கரை நகர கழக செயலாளர் சித்தானந்தம், மாநில MGR மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, தொகுதி கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள்,
நகர கழக அவைத் தலைவர்கள், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர்கள் உட்பட கழகத்தினர் கலந்து கொண்டனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் தெருவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு விழாவில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவில் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்தான உணவு கண்காட்சி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். விழாவில் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களின் சேமிப்பு மற்றும் ஆர்வத்தை புகழ்ந்தும் வகையில் விழாவை முன்னெடுத்தனர். மேலும் விழாவில் ஜான்சன் நடன பள்ளியின் மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பாடல் மற்றும் நடனம் மூலம் ஊட்டச்சத்து விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தினர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார், மருத்துவ அதிகாரி மதன், குடும்ப நல ஆலோசகர் சித்ரா மற்றும் அருள் ஆகியோர் முக்கிய பங்காற்றினர். ஊட்டச்சத்து விழாவின் நோக்கத்தையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வுகளையும் பங்கேற்பாளர்களிடம் பகிர்ந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாலா மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் செய்திருந்தனர். விழா புதுச்சேரி மக்களுக்கு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு தரும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது. இதன் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பங்கு பெறும் முக்கிய நிகழ்வாக அமைந்து அரசு மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மக்கள் நலத்திற்கு சேவை செய்யும் விதத்தில் நடைபெற்றது. ஆதித்ய வர்மா, பரமேஸ்வரி, கற்பகமாகமன், லிசியா வாங்க, ரியா, சமைச்சவங்களுக்கு மட்டும்தாம்மா, சமைச்சவங்களுக்கு தான். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு 300 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது எனவும், ஆரம்ப கால கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவச கல்வி புதுச்சேரி மாநிலத்தில் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும்,
கடந்த காலங்களில் அரியாங்குப்பம் தொகுதியில் எந்த வளர்ச்சியும் நடைபெறவில்லை என்றும், தற்போது பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு அரியாங்குப்பம் தொகுதி வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசு அமைந்தால்தான் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடையும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் இடையே நடக்கும் கருத்து மோதல் குறித்து கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்தினேன். இருவரையும் அடைத்து பொதுவெளியில் விமர்சிக்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தன் அண்ணனுக்கு பதவி உள்ளிட்ட சில கோரிக்கைகளை கேட்டு அமைச்சர் மற்றும் ஆளும் அரசை விமர்சித்துள்ளார். முதல்வரிடம் பேசி இப்பிரச்சனை சரி செய்யப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தேஜ கூட்டணி வெல்லும். மத்தியில் மாநிலத்திலும் இணக்கமான ஆட்சி இருந்தால்தான் நல்லது நடக்கும் என்பதை புதுச்சேரி மக்கள் உணர்ந்துள்ளனர் என பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். தலைமையிட்ட ஒவ்வொரு நிகழ்வும் நாங்கள் உடனடியாக தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம். தலைமை உடனடியாக அவங்களுக்கு அறிவுறுத்தல் பண்றாங்க. இனிமேல் அது மாதிரி ஒன்றும் நடக்காதுன்றது அவங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. பொதுவெளியில இனிமேல் அது மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க. அதை மீறி பேசினால்தான் அவங்க நடவடிக்கை உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகள் ஒன்று நடக்கும். தலைமை அதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாங்கள் மேல இருந்து உன்னிப்பா பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. நிச்சயமா எல்லா தகவலும் என்ன நல்ல நிகழ்வு நடந்தாலும் சரி, கொஞ்சம் மன சங்கடம் ஏற்படுத்துற மாதிரி நிகழ்வு நடந்தா கூட தலைமைக்கு அன்னன்னைக்கான நியூஸ் போயிடும். அவங்க தலைமை உன்னிப்பாக பார்த்து அது விரைவில் சரியாயிடும். அவரு ஒண்ணும் இல்லை, அவங்க அண்ணனுக்கு பதவி கொடுக்கலன்றது ஒரு வருத்தம் இருந்தாரு. அது நிர்வாக சம்பந்தப்பட்டது. அவங்க தலைமை முதல்வரும் கவர்னரும் தலையிட்டு அதை ஏற்பாடு பண்ணி விட்டார்கள். அது முடிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை. கூட்டணி வலுவா இருக்குது. அது எந்தவித இதுவும் கிடையாது. கூட்டணி எந்தவித ஐயப்பாடு இல்லாம சிறப்பா முன்னெடுக்கும் போது அதனுடைய வெளிப்பாடு இப்ப 13ஆம் தேதி கூட நீங்க பாப்பீங்க. சிறப்பா அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேம்பால அமைச்சர் செட்டு போட்டிருக்கோம். அதான் நிகழ்ச்சி நடப்பது. அவங்க இது சாதாரண உள்கட்சியில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதோ புரிதல் இல்லாம நடந்தது. அது அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. அது சரியாயிடும். காரைக்காலில் நலவழித்துறையின் சார்பில் புகையிலை இல்லா இளைஞர் பிரச்சாரம் பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இப்பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியே வந்து திருநள்ளார் சாலை மஸ்தான்பள்ளி அருகே நிறைவடைந்தது. காரைக்கால் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவியர்கள் மற்றும் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் முன்னிலையில் அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா, நலவழித்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார், ஆட்சியரின் செயலாளர் பாஸ்கரர், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், மருத்துவர்கள், செவிலியர்கள், நலவழித்துறை ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் ஆகியோர் முன்னிலையில் புகையிலை இல்லா இந்தியாவை உருவாக்க வேண்டுமென அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இப்பேரணியில் புகையிலை பழக்கத்தின் ஆபத்துகள் குறித்தும், சிகரெட் மற்றும் பிற புகையிலை பொருட்களை பயன்படுத்தினால் ஏற்படும் நோய்கள் பற்றிய முழக்கங்களுடன் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு சென்றனர். இப்பேரணியின் அனைத்து ஏற்பாடுகளையும் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் தேனம்பிகை, மருத்துவ அதிகாரி டாக்டர் கேசவன், நோய் தடுப்பு திட்ட தொழில்நுட்ப உதவியாளர் சேகர் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் சார்பில் ஜேசி பாண்டிச்சேரி மெட்ரோ மற்றும் இந்தியா ட்ரன்ஸ் பிங்க் புதுச்சேரி கிளை ஆகியவற்றுடன் இணைந்து பிங்க் அக்டோபர் மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைப்பயணம் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த நடைப்பயணத்தில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள், ராக் செவிலியர் கல்லூரி, மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். பிங்க் ரிப்பனை கையில் ஏந்திய பங்கேற்பாளர்கள் மார்பக புற்றுநோய் தடுக்கலாம், விழிப்புணர்வே ஆயுள் என்ற கருத்தை மக்களிடம் பரப்பினர். நிகழ்ச்சியில் சி ஸ்கொயர் கேன்சர் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் நிர்வாக இயக்குநர் டாக்டர்கள் தாமோதரகுமார், இளவரசி, ஜெனரல் மேனேஜர்கள் சதீஷ் மற்றும் சபரீஸ்வர், ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண், நாகலிங்கம், ஜேசி பாண்டிச்சேரி
மெட்ரோ முன்னாள் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, வெங்கடேசன், சந்திரகுமரன், விநாயகம் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, கணபதி, சிவசங்கர், இருசப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திமுகவை மென்மேலும் வலுப்படுத்தி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க புதுச்சேரி முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை உருவாக்கும் வகையில் திமுக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளராக மாநில இளைஞரணியின் துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி திமுகவை தேர்தலுக்கு தயாராகும் பணியில் டாக்டர் நிதிஷ் இறங்கியுள்ளார். முதல் கட்டமாக தொகுதி செயலாளரும் ஆறுமுகம் மற்றும் அவைத் தலைவர் கணேசன் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளம்பருதி ரவீந்திரன், மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் ஆகியோருடன் இணைந்து தொகுதியில் உள்ள கழக அனைத்து நிர்வாகிகளை இல்லந்தோறும் சென்று சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்டு பெற்று வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கொண்டம்பாளையம், மோகன் நகர், திலகர் நகர், புதுப்பேட், பாக்கமுடையான்பேட் போன்ற பகுதிகளில் உள்ள கழக நிர்வாகிகளை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது டாக்டர் நிதிஷுடன் கழக நிர்வாகிகள் ராஜசேகர், குடியரசு, பழனிசாமி, ராஜா, திருலோகு, ஞானசேகரன், வீரபாண்டியன், பிச்சாண்டி, சுகுணா, வீரமணி, ஐயனார் அப்பன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் நல்லவாடு சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் கீழ் அடர்த்தியாக வளர்ந்துள்ள கருவேலம் முட்கள் மற்றும் மரங்கள் காரணமாக அப்பகுதி சிறு குறு மீனவர்கள் தொழிலில் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இவ்வாறு செடிகள் பரவி இருப்பது சமூக சீர்கேடுகள் மற்றும் குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கும் வழிவகுக்கிறது எனவும், நீர்நிலையின் இயல்பான ஓட்டம் தடையுற்று நீராதாரம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி சார்பில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து உடனடியாக கருவேலம் முள் மரங்களை அகற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி பொறுப்பாளர்கள் இளங்கோவன், கோகுல், பலி, பாலன், தமிழரசி பாலன், முகுந்தன், தனசேகரன், விண்ணரசன், டேனியல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ரமேஷ், காமராஜ், மணிபாரதி, வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் ராமசாமி தலைமையில் செயலாளர் ராதாகிருஷ்ணன், இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கபார், அன்புத்துறை, செந்தாமரை கண்ணன், ஜோதி, கமலக்கண்ணன், பன்னீர்செல்வம், கருணாகரன், ராஜா உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். இச்சந்திப்பின் போது புதுச்சேரி திரையரங்குகளில் விதிக்கப்பட்டுள்ள உள்ளூர் சேவை வரி முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்றும், இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தியேட்டர் துறை மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர். திரைப்படத்துறையின் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் வகையில் அரசின் தலையீடு அவசியம் எனவும், சினிமா தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து அன்புமணி பெயரில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் கவுண்டன்பாளையம் பகுதியில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு அரிசி, உடைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் மதியழகன், முருகன், சேகர், ஜெயபால், சிவா, சத்யா, பாண்டிதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் அன்புமணி ராமதாஸ் பிறந்தநாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பிறந்தநாளை ஒட்டி பல கட்சித் தலைவர்கள், அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகரும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான முனைவர் அருள் செழியன் தலைமையில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முருகன், கெவின், அரவிந்த், ராம், லக்ஷ்மண், ஜோசப் மற்றும் அருள் செழியன் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் ஆளுயர மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில பாசறை செயலர் தமிழ் மற்றும் அதிமுக பிரமுகர் பிரபாகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் PSRLM திட்டத்தின் கீழ் காரைக்கால் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்களில் ஆட்டோ ஓட்டும் பயிற்சி பெற்ற நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியைச் சேர்ந்த 3 பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக வட்டியில்லா கடன் மூலம் 3 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. இதில் கோட்டுச்சேரி புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த மங்கையர்க்கரசி இல்லத்திற்கு நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா நேரில் சென்று புதிதாக வாங்கிய ஆட்டோவிற்கு பூஜை செய்து அவருடன் சேர்ந்து பயணித்தார். இந்த முயற்சி மூலம் பெண்களின் பொருளாதார சுயநிறைவு மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு புதிய அடிக்கல் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பத்துக்கணு பகுதியில் ஊசுடு ஏரி அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துலுக்கன் மஞ்சள் கதவணையில் சேதமடைந்த கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,84,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர் சுதேஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்பியூன், திருபுவனை கிராமம், திருபுவனை உபரிநீர் வாய்க்கால், திருபுவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 5,81,000 மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்து நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஆர்புட்டான் ஃபவுண்டேஷன் சார்பில் இந்திரா காந்தி உட்புற மற்றும் வெளிப்புற விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருக்கும் ஆர்புட்டான் கேம்ஸ் 2025 நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் 100க்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் சமூக நிறுவனங்கள் பங்களிப்பு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அறிவியல், பண்பாடு மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றை ஒரே மேடையில் இணைக்கும் உலகின் முதல் கோடெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் கார்னிவல் அரங்கேற உள்ளது. ஆர்பிக்ஷன் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ராஜ்குமார் வீரமணி மற்றும் இணை நிறுவனர் வீரமணி இவர்களது தந்தையான முப்படை பிரிவின் முன்னாள் வீரர் வீரமணி தேசபக்தி, ஒழுக்கம் மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றிலிருந்து ஊக்கமடைந்த இவர்கள் இருவரும் இந்திய இளைஞர்கள் நெறிமுறை, செயற்கை நுண்ணறிவு, மனித ஒற்றுமை மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பு ஆகியவற்றில் விழிப்புணர்வுடன் ஒன்றிணைக்க செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கத்தின் முழு ஒத்துழைப்புடன் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர். ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒரு இதை ஒரு நிறுவனம் நிர்வகித்து அதுல சில ஏஐ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது விஷயமா சில இதெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க. இது வேர்ல்டு லெவல்ல இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்க நடத்துறோம். இங்க அப்போ நம்ம சங்கத்தோடைய ஒத்துழைப்போட இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நாங்க ரொம்ப இது செஞ்சுட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தான் தெரியும். சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ், ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொண்டு வரதுக்காக ரொம்ப விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அது இப்ப 11ஆம் தேதி அதோடைய லாஸ்ட் இது நடக்குது, வேலண்டைன் ஃபங்க்ஷன் நடக்குது. அது விஷயமா பேசுறதுக்கு தான் இப்ப நம்ம அந்த ப்ரெஸ் மீட் போட்டிருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயமான ஒரு இதுதான். ரொம்ப பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்டா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு இது.
சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் 51 மொழி பேசக்கூடிய 198 நாடுகளை சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். பல்வேறு சம்பவங்களும் நடந்து வருகிறது. அந்த வகையில் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என வலியுறுத்திய சாய் சரவணகுமார், மாணவர்களை தாக்கிய போலீசார் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்கிறது சொல்லிட்டு காரைக்கால ஒரு புகார் இருந்தது. அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்கள் செல்வங்கள் நாங்க இன்டர்னல் யூனியன் கமிட்டி சொல்லிட்டு 1-2 ப்ரொஃபஸர், அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபஸரும் இன்னொரு ப்ரொஃபஸரும் இந்த மாதிரி பாலியல் பிரவர்த்தனம் நீங்க எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் பிசி அவர் பார்த்துக்குவாரு சொல்றாங்கன்னு சொல்லி உரையாடல் வந்துருக்குது. இது சம்பந்தமா பிசியை பார்த்து நாங்க பேசணும்னு சொல்றாங்க. பேசிட்டோம். அவர் எதுக்கு இருக்காரு? ஒரு பிசி மாணவருடைய குறைகள் என்னன்னு கேட்டு அதை நிவர்த்தி பண்ணி அதுல உண்மைத்தன்மை என்னன்னு சொல்றதுதான் பிசி இருக்காரு. அதை போய் தடுத்து அந்த மாணவர்களை போலீஸ் அடிச்சிருக்க பண்ணினது கண்டிக்கத்தக்க செயல் தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தான். ஏன்னு சொன்னாக்க இனத்தின் விழியாம் மொழியை காக்க இன்னைக்கு தமிழ் மொழியாகட்டும், தமிழ்நாடாகட்டும், புதுச்சேரி மண்ணாகட்டும் அத்தனையுமே காக்கப்பட்டது யாராலன்னா மாணவ செல்வங்களால் தான் காக்கப்பட்டது. ஏன்னு சொன்னா ஆந்திரால கடந்த காலங்களில் தமிழ் மொழியை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட போராட்டங்களை தடுத்து நிறுத்தின ஒரு இனம் கேட்ட மாணவ சமுதாயம் தான். அப்பேற்பட்ட மாணவ சமுதாயம் ஒரு நியாயத்தை கேட்குதுன்னா அதுக்கு சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மத்திய அரசு சுகாதார ஆராய்ச்சித்துறை நிதி உதவியுடன் நடைபெறும் ஜப்ராஃபிஷன் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பயன்பாடு குறித்து தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கிற்கு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் ராகேஷ் சர்மா வரவேற்புரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் துணைவேந்தர் பேராசிரியர் நிகார் ரஞ்சன் பிஸ்வாஸ், ஆராய்ச்சி இயக்குநர் பேராசிரியர் ரெட்டி, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் மருத்துவமனை இயக்குநர் பேராசிரியர் நிர்மல்குமார், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் பேராசிரியர் சீதேஷ் கோஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க, ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குநர் ஆஷா சுரேஷ் பாபு உரை வழங்கினார். மேலும் இந்த கருத்தரங்கள் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் முனைவர் அக்ரிகணேஷ் தொடக்க உரை வழங்கினார். நிறைவாக ஆராய்ச்சி துணை இயக்குநர் மருத்துவர் பிரகாஷ் பாபு நரசிம்மன் நன்றி கூறினார். காரைக்கால் பகுதியில் புதியதாக தொடங்கப்பட்ட டிவிஆர் இன்ஸ்டிடியூட் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு தனது திருக்கரங்களால் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் நிறுவன நிர்வாகிகள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் சிலர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக தொடர் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த பல்கலைக்கழகம் குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவும் போராட்டம் நடைபெற்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலப்பட்டு காவல் நிலையத்திற்கு வந்த ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் காவல்துறையினர் மாணவர்களை விடுவிக்காததால் காலாப்பட்டு காவல் நிலையம் வாசலில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் மக்கள் மன்ற நிர்வாகிகள் காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காலாப்பட்டு காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார்,
ஸ்டார்ட் பண்ணலாம். சார் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இந்த பாலியல் ஹராஸ்மெண்ட் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆடியோ மூலியமாகவும் வாட்ஸ்அப்பில் வந்து பரவிட்டு இருக்குது. அதை நானும் பர்சனலாக கேட்டிருக்கேன். இப்போ நேற்று மதியானத்துலேருந்து வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பித்து நேற்று நைட்டு 2:30க்கு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களோட கோரிக்கை என்னென்னா, அங்கே ஒரு இன்டர்னல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இந்த டீச்சர்ஸை யார் யார் வந்து இந்தமாரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதுக்கு சரியான வந்து ஒரு இது எடுக்கலை. அதனால் இன்றைக்கி வந்து எஸ்எஸ்பி இங்கே எஸ்பி மேடம்கிட்ட வந்து பேசினோம். அவங்க என்ன சொன்னாங்க, விசாரிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது வந்து அது யாரை வந்து விசாரிக்கணும் அவங்கள விசாரிக்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசாரிக்கல, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் வந்து நாங்கள் எங்கள் மக்கள் மன்றம் மூலிமா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுதான் எங்களுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக அந்தமாரி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து பாதிக்கும். அவங்க மேலே கேஸ் வந்து தப்பாக வந்து புட்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளார போய் பேசின வரைக்கும் ஸோ அது வந்து அவங்களோட ஃப்யூச்சரை பாதிக்கும். அந்தமாரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களோட குற்றச்சாட்டு. காரைக்கால் கோட்டுச்சேரி மீது மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படையில் மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்களை இலங்கை கடற்படை படகுடன் கைது செய்தது. இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளையும் மீட்டு தர மீனவ பெண்கள் வலியுறுத்தினர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தார்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடம் பேசி மத்திய அரசை வலியுறுத்த உள்ளதாகவும், இது உள்நாட்டு பிரச்சினை இல்லை எனவும், இது இருநாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினை என்பதால் முதலமைச்சர் மூலம் இருநாட்டு அரசுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். இது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா நான் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி இலங்கை கடற்படையால் வந்து நம்மளுடைய மீனவர்கள், காரைக்கால் மீனவர்கள் பிடிபடும் போது அவங்களுக்கு ஆறுதலாக வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கூட நான் கலெக்டர் சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள்ட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். இதுக்கு ஏதாவது நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசணும். ஏன்னா இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளுடைய மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை விட வீட்டுல பெண்களை பார்க்கவே முடியல. வந்து அவங்களும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு 15 நாள் 20 நாள் வந்து ஒரு வீட்டுல கணவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். ஸோ அதனால அவங்கள வந்து உடனடியா மீட்கணும். மீட்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம அலைன்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்காவே கேட்கலாம். எங்களுக்கான மக்களுக்கான ஒரு கேள்வியா தான் இது இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம அவங்கள மீட்கிறதுக்கும், அதை விட முக்கியம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பொருட்கள், அதாவது அவங்களுடைய பொருளாதாரமே அதுலதான் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு அந்த படகுகளை மீட்கணும் அப்படிங்கிறதையும் கேட்கணும், ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ சிஎம் கிட்டயும் வலியுறுத்தி இருக்கோம். சிஎம்மும் கண்டிப்பா இதை நான் பேசுறேன், கடிதமா எழுதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த கெடுதலும் இல்லாம எங்களுடைய அரசாங்கம் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா நிப்போங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். மத்திய அரசின் ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். 8வது ஊதிய குழுவுக்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். 8வது ஊதிய குழுவுக்கு குறியீட்டை அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை புதுச்சேரி கிளை சார்பில் சுதேசமில் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத் தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் தபால் துறை, BSNL, ஜிப்மர், ரயில்வே, வருமான வரித்துறை, புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகள், மின்துறை ஆகியவற்றின் ஓய்வூதியர்கள் சங்கங்களின் நிர்வாகிகள் கலையமூர்த்தி, சண்முகம், ராமகிருஷ்ணன், ஆதிமூலம், ராதாகிருஷ்ணன், கணேசன், ஆனந்த கணபதி, ராமச்சந்திரன், மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.